வணக்கம். நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். வாழ்க்கையில் வெற்றி பயன் நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த பயன்கள் நல்ல முறையில் வெற்றி பெற என் அன்பின் வாழ்த்துக்கள். நீங்கள் நல்லா இருப்பீங்க. இப்போ இருக்கிறத விட 1000 மடங்கு அதிகமாகும்படி சேனைகள் கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவராக. நல்லா கவனிச்சு பாருங்கள். இந்த உலகத்தில் உங்களுக்கு எல்லாமே இருக்கலாம். நான் சொல்கிறேன், ஒரு நிரந்தர வெற்றியை குறித்து இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். நிரந்தரமான ஒரு வெற்றி, நிரந்தரமான ஒரு என்ஜாய்மெண்ட்டு, மகிழ்ச்சி, சந்தோஷம் நமக்கு உண்டாயிருப்பதற்கு இந்த உலகத்தில் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்கலாம். ஆனால் ஒரே ஒரு காரியம், தேவனாகிய கர்த்தரை மட்டும் நீங்கள் சார்ந்து கொள்ள வேண்டும். அவர்தான் தஞ்சம். இதான் சங்கீதக்காரன், ஒரு பெரிய ராஜா. அந்த ராஜா சொல்கிற வார்த்தை, என் கோட்டை நீரே, என் தஞ்சம் நீரே, என் அரணும் நீரே என்று சொல்கிறேன். அப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் தேவனை எந்த அளவுக்கு சார்ந்து கொள்கிறீர்களோ அந்த அளவுக்கு இந்த உலகத்தில் மிகப்பெரிய வெற்றியை அடைய முடியும். எல்லாமே பார்ப்பதுக்கு தோல்வியாக இருக்கலாம், எல்லாமே உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கலாம், எல்லாமே உங்களுக்கு மூவ் பண்ணுறதற்கு வழிகள் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் 1000 வழிகள் அடைக்கப்பட்டாலும் நீங்கள் இந்த உலகத்தில் வெற்றி பெறுவதற்கு அந்த வழிகளை அடைக்கிற எல்லா கருவிகளையும் கர்த்தர் நிர்மூலமாக்கி நீங்கள் இந்த பூமியில் ஒரு மிகப்பெரிய வெற்றியை அடைவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதனால் வாழ்க்கையில் எதை குறித்து நீங்கள் சோர்ந்து போகாதீங்க, எந்த நிலை குறித்து சோர்ந்து போகாதீங்க. வானத்தையும் பூமியும் உங்களையும் என்னையும் படைத்த தேவனாய கர்த்தர் அவர் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார். அவர் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, அவர் உங்களை கைவிடுவதும் இல்லை. நான் உனக்கு சொன்னதை செய்து முடிக்கிற வரைக்கும் உங்களை கைவிட மாட்டார். அப்படிப்பட்ட தேவன் இந்த உலகத்தில் நீங்கள் சார்ந்து கொள்ளுங்கள். உங்கள் ஊழியம், உங்கள் பிஸ்னஸ், உங்களுடைய கான்ட்ராக்டு, உங்களுடைய எஜுகேஷன், உங்களுடைய என்னென்ன டிபார்ட்மெண்ட்டு, கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கலாம், எந்த டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறீங்களோ, சின்ன சின்ன வியாபாரமாக இருக்கலாம், எல்லாம் ஊழியமும் வேறு லெவலில் இருக்கும் பாருங்கள். அப்படி வேறு லெவல் இருக்கும்போது என்ன நடக்கும் சொல்லவே தேவையில்லைங்க. ஒட்டுமொத்த உலக நாடுகளுக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை கடன் கொடுக்கும்படியாக வைக்கிறார். நீங்கள் வற்றாத நீரூற்றை போல் இருப்பாய் என்று சொல்லி உங்களிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் நண்பன் ரவி, பெரியபாளையம்.